யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. யோகியுடன் கொஞ்ச தூரம் பயணத்தில் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அவன். அவன் யோகியை தேடி வந்தான். மிகவும் கலங்கிச் சோர்ந்து போயிருந்தான். கடந்த சில மாதங்களாகவே அவனுக்கு யோகியை தெரியும். உறவினர் ஒருவர் யோகியை அறிமுகம் செய்து வைத்திருந்தார். வாழ்வின் ஏமாற்றங்களும் தனது முட்டாள்தனத்தால் ஏற்பட்ட ஏராளமான கடன் சுமைகளும் இல்வாழ்க்கையின் பிரச்சனைகளும் தோல்விகளும் வேதனைகளும் அவனை பைத்தியமாக அடித்திருந்தன. உறவினரிடம் பணம் கடனாக கேட்கப் போன இடத்தில் அந்த உறவினர் யோகியிடம் அவனை அழைத்துச் சென்றார். யோகியிடம் ஆரம்பத்தில் அவன் தன் மேதாவித்தனத்தை காட்டி பேசி அவரை கவர நினைத்தான். ஆனால் முடிவில் அவர்தான் தன் தெய்வீகத்தால் அவனை கவர்ந்து கொண்டார். அவன் கேட்ட உதவிகள் எதையும் அவர் செய்யவில்லை. ஆனாலும் அவனை விடாது காத்து நின்றார். அவனுக்கு எது தேவையோ அதை அந்த வள்ளல் வாரி வாரி வழங்கினார். ஆம், அப்போது அவனுக்கு துன்பமும் ஏமாற்றமும் வலியும் வாழ்வின் அடிப்படை உண்மைகளும் தான் தேவையாய் இருந்தன. அவற்றை அவனுக்கு குறையில்லாமல் வழங்கினார். அன்று அவன் யோகியை தேடி தேரடி மண்டபத்துக்கு வந்தான். மாலை பொழுது, மணி சுமார் 7 இருக்கும். மண்டபத்தில் யோகி இல்லை. பெருமாள் சடையனிடம் யோகி சென்ற இடம் குறித்து விசாரித்தான். மதுரை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் பதவியிலிருந்து ஓய்வு பெற்ற யோகியின் பக்தரான அந்த எளிமையான அறிஞரை யோகி சந்திக்க சென்றிருப்பதாக பெருமாள் சடையன் சொன்னார். அவன் யோகியை சந்திக்கச் சென்றான். துணைவேந்தர் தன் குடும்பத்துடன் தங்கியிருந்த விடுதிக்கு சென்றான். அவர் இருந்த அறை கதவை தட்டினான். கதவு திறக்கப்பட்டது. கதவை திறந்தது யோகிதான். அவனை கண்டதும் யோகியின் முகம் மலர்ந்தது. அவனை கைப்பிடித்து அழைத்துச் சென்றார். அவருக்காக விரிக்கப்பட்ட பாயின் மீது அவர் அமர்ந்து கொண்டு அவனையும் அவரருகே இருத்தி கொண்டார். துணைவேந்தர் ஒரு பக்கமும் அவன் ஒரு பக்கமும் யோகி நடுவிலும் அப்பாயில் அமர்ந்திருந்தனர். எங்கிருந்து வருகிறாய் யோகி விசாரித்தார். அவன் பதிலுரைத்தான். எப்பொழுது சாப்பிட்டாய்? அவன் மௌனமாக இருந்தான். காலையிலிருந்து அவன் எதுவுமே சாப்பிடவில்லை. அவனுடைய பிரச்சனைகள் அவனை சாப்பிட்டு கொண்டிருந்ததே. அம்மா, இவனுக்கு ஏதாவது சாப்பிட கொடுப்போம், யோகி அங்கிருந்த அம்மையாரிடம் சொன்னார். அவன் வேண்டாம் என சொல்லிவிட்டான். யோகி மறுபடியும் சொல்லியும் அவன் உறுதியாக மறுத்துவிட்டான். அங்கிருந்த அந்த அமைதியான ஆனந்த சூழ்நிலையே அவனுக்கு பிடிக்கவில்லை. அவன் வாழ்வின் துயரங்களால் துடித்து கொண்டிருந்தபோது மற்றவர்கள் மட்டும் எப்படி அமைதியாகவும் பக்தியோடும் பரவசப்பட்டு கொண்டு இருக்கலாம்? அவனுக்கு கோபமாக வந்தது. யோகி அங்கிருந்த ஒரு பெண்மணியை பாடச் சொன்னார். அற்புதமான கீர்த்தனை. சாதாரண சந்தர்ப்பமாயிருந்தால் அவன் மெய்மறந்து ரசித்திருப்பான். ஆனால் அன்று அவனுக்கு அந்த பரவசப்படுத்தும் இசை பிடிக்கவில்லை. மற்றொரு கீர்த்தனை ஆரம்பமானது. யோகி அங்கிருந்த இன்னொரு பெண்மணியை அந்த கீர்த்தனைக்கு நாட்டியமாடச் சொன்னார். தெய்வீகமான கர்நாடக இசையில் அற்புதமான பரதநாட்டிய விருந்து நடைபெற்றது. யோகி மிகுந்த மகிழ்ச்சியுடன் ரசித்து கொண்டிருந்தார். அவனுக்கோ அங்கிருந்து எழுந்து ஓடி விடலாமா என்றிருந்தது. யோகி அவன் கையை கெட்டியாக பிடித்திருந்தார். இசையும் நாட்டியமும் முடிந்தன. யோகி அவர்களுடன் பேச ஆரம்பித்தார். அவன் வெடுக்கென யோகியின் கையை உதறிவிட்டு எழுந்து நின்றான். யோகி அவனையே பார்த்தார். சுவாமி, எனக்கு உடம்பு முடியவில்லை, நான் போகணும் சுவாமி, அவன் சொன்னான். இன்னும் சிறிது நேரம் இந்த பிச்சைக்காரனோடு இருக்கலாமே. யோகி அவனை கருணையோடு நோக்கினார். இல்லை சுவாமி, நான் போகிறேன், அவன் பிடிவாதமாக சொன்னான். சரி, போய் வரலாம். யோகி அவனுக்கு விடை கொடுத்து அனுப்பினார். அந்த இடத்திலிருந்து அவன் புறப்பட்டான். தான் தங்கியிருந்த விடுதி நோக்கி விரைந்தான். அவனுக்கு கோபமும் அழுகையும் மாறி மாறி வந்தன. யோகி அவன் குறைகள் அனைத்தையும் கேட்டு அப்பொழுதே அவனது அத்தனை துயரங்களுக்கும் முடிவு கட்டிவிடுவார் என்று அவனது நம்பிக்கை தகர்ந்து விட்டது. இனி என்ன செய்வது, எங்கு போவது அவனுக்கு புரியவில்லை. தான் வரும்போது கையோடு வாங்கி வந்த விஷம்தான் அவனது அனைத்து பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வரப் போகிறது என நினைத்தான். அவன் தங்கியிருந்த அறை
கிழக்கு திசை பார்த்திருந்தது. அவன் அறைக்குள் நுழையும் போது இரவு சுமார் 9 மணி இருக்கும். அவன் முடிவெடுத்து விட்டான். தான் உயிரை போக்கிக் கொள்வதை தவிர்த்து வேறு எந்த வழியும் அவனுக்கு தெரியவில்லை. அவனிடம் பணம் இல்லை. எந்த உறவையும் அவன் உண்மையான அன்போடு ஏற்படுத்தி கொள்ளவில்லை. எதிலுமே ஒரு அலட்சியம், எப்பொழுதுமே ஒருவித அகங்காரம், தனக்குத்தான் சகலமும் தெரியுமென ஒருவித முட்டாள்தனமான கர்வம், இவை அனைத்தும் அவனை பாதாளத்துக்கே கொண்டு சேர்த்து விட்டன. எனினும் அவன் யோகியை மிகவும் நம்பினான். அவரை பயன்படுத்தி தன் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ள மிகுந்த புத்திசாலித்தனத்தோடு அவன் பேசியது, நடந்து கொண்டது எதுவுமே பிரயோஜனப்படவில்லை. யோகி ஏமாறவில்லை, அவன்தான் ஏமாந்து விட்டான். தன்னிடமிருந்த வெள்ளை காகிதத்தை எடுத்தான். யோகிக்கு அவனது உணர்வுகளை எல்லாம் கொட்டி தீர்த்து 2 பக்கம் நிறைய கடிதம் எழுதினான். அதை மடித்து அங்கிருந்த மேஜையின் மீது வைத்தான். விஷமிருந்த பாட்டிலை எடுத்தான். அங்கிருந்த ஒரு கண்ணாடி டம்ளரில் அதை ஊற்றினான். அதையே வெகுநேரம் பார்த்து கொண்டிருந்தான். அவன் திடீரென மிகவும் பயப்பட்டான். இதை குடித்தால் செத்து விடுவோமோ என்ற கவலை. ஆனால் வாழ ஒரு வழியுமில்லையே. விஷத்தை குடிப்பதா வேண்டாமா? குழப்பமும் பயமும் தெளிவின்மையும் சேர்ந்து நிகழ்ந்தன. அவன் பொறி தட்டி போய்விட்டான். முடிவில் நடுங்கும் கரத்தோடு அந்த விஷத்தை மடமடவென்று குடித்து விட்டான். அது கொஞ்சம் ருசியாக இருந்திருக்க கூடாதா என்று அச்சமயத்திலும் அவனுக்கு தோன்றியது. சிறிது நேரம் கடந்தது. உடலில் ஏதோ ஒரு மாற்றம், வேகம். உடல் நடுங்கத் தொடங்கியது. சிறிது நேரத்தில் அவன் உணர்விழந்தான். அவன் முகத்தில் வெப்பத்தை உணர்ந்தான். கண் விழித்து பார்த்தான். தான் எங்கிருக்கிறோம் என்ற உணர்வுக்கு வரவே அவனுக்கு சிறிது நேரமாயிற்று. கிழக்கு ஜன்னல் வழியாக சூரிய கிரணங்களின் சூடுதான் அவனை எழுப்பியிருக்கின்றது என்பதை உணர்ந்து கொண்டான். அப்படியென்றால் அவன் உயிரோடு இருக்கிறான். அவனுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்ன நடக்கிறது? அந்த கொடிய விஷம் அவனை ஏன் சாகடிக்கவில்லை? ஆம், அந்த யோகிதான் ஏதோ மந்திர வித்தை செய்து அவனை காப்பாற்றி விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். அவனுக்கு மிகுந்த கோபம் வந்தது. அந்த கிழவரை அப்போதே பார்த்து 4 வார்த்தை நன்கு கேட்டுவிட வேண்டும். வேக வேகமாக அறையை பூட்டிக்கொண்டு புன்னை மரத்தை நோக்கி சென்றான். அதோ புன்னை மரம் தெரிகிறது. அவன் வேகத்தை கூட்டினான். யோகியை அவன் பார்த்து விட்டான். அவனது வேகம் மேலும் அதிகரித்தது. யோகியும் அவன் வருவதை கண்டு கொண்டார். அவரும் அவன் தொலைவில் வரும் போதே தன் இருக்கையிலிருந்து வேகமாக எழுந்து அவன் வரும் பாதையிலேயே வேகமாக அவனை நோக்கி சென்றார். அவர் முகம் பொன்னிறமாக ஜொலித்து கொண்டிருந்தது. அவன் அருகில் வந்ததும் யோகி அவன் கையை இறுக பிடித்து இழுத்து திருவண்ணாமலையின் மலை சிகரத்தை சுட்டி காட்டினார். போ, அந்த மலை சிகரத்துக்கே சென்று அங்கிருந்து குதி. நீ எப்படி சாக முடியும்? நீ அறிய மாட்டாய். நீ இந்த பிச்சைக்காரனின் பாதுகாப்பில் இருக்கிறாய். நீ எப்படி சாக முடியும்? யோகி பலத்த குரலில் அவனிடம் பேசி அந்த நேரம் அவன் செத்து விட்டான். ஆம், அவனுள் இருந்த அந்த வேண்டாத ஒன்று அங்கேயே செத்து மடிந்து விட்டது. அவனிடம் இப்போது கோபமில்லை, பிரமிப்பும் பயமும் அவனை ஆட்கொண்டன. இவருக்கு எப்படி தெரியும்? இவர் யார்தான்? ஒரு சாதாரண கிழவர் முன் நிற்கவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். முக்காலமும் உணர்ந்த ஒரு யோகியின் நிழலில்தான் இருப்பது அவனுக்கு புரிந்தது. அன்றிலிருந்து அவன் ஒரு நாய்க்குட்டி போல் ஆனான். தன் எஜமானன் சொல்வதை மட்டும் கேட்கும் நாய் போல காலப்போக்கில் அவன் மாறினான். சில நாட்கள் கழிந்து யோகியின் அறிவுறுத்தலின்படி ரவீந்திரநாத் தாகூர் எழுதிய கீதாஞ்சலி படித்தான். அதில் ஒரு பாடலின் அர்த்தம், என் ஆசைகள் ஆனந்தம், எனது அழுகை இறங்கத்தக்கது, எதையும் கொடுக்க மறுத்த நீ என்னை விடாது காத்து நிற்கிறாய். அதை படித்த அவனுக்கு கண்ணீர் ததும்பியது. அந்த அவன் வேறு யாரும் இல்லை, நான்தான். யோகிராம் சுரத்குமார். இது யாரென்று புரிகிறதா? ஐயா பார்த்தசாரதி அவர்களின் அனுபவமே இது. பார்த்தசாரதி ஐயாதான் இந்த அனுபவத்தின் கரு.
பகவானுடன் பயணத்தை மீண்டும் தொடருவோம்.